7 காய் கூட்டு பண்ண போகிறேன். அது பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ ட்ரையாக வறுத்தரிக்கிறதுக்கு மல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்குருவோம். மிளகா வத்தலையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ இந்த வறுத்ததை எடுத்துகிட்டு அதிலே தேங்காயையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் இப்போ இறக்கிக்கிறேன். வெந்துருச்சு. இந்த நம்ம புளி கொஞ்சம் லெமன் சைஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா இதில் ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. அதிலே இந்த வறுத்தரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடலெண்ணெய் பருப்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயம், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை தேவையான சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ 7 காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.